தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களோட ஸ்பெஷலிஸ்டிங்க நான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? பராபவ வருஷம் பிறந்த இந்த தமிழ் வருடம் பிறந்த முதல் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக என்ன வருது? எதா இருந்தாலும் இஎம்ஐ, என்எம்ஐ இஎம்ஐ, ஒரு பாட்டு வருமே அந்த மாதிரி தான். அந்த மாதிரி எல்லாமே இஎம்ஐ, கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, டிவி இஎம்ஐ, இப்படி இஎம்ஐயில் மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் அடுத்து அவங்களுக்கு சூப்பரான டைம், வறுமை ஒழிய போகின்ற மாதம் இது. அடுத்து சூப்பரான டைம், குரு பகவான் வருகிறார். எப்போ வரார்? குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க. ஆடம்பர கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மேலை நாடுகள்னு சொல்கிறோமே, அங்கெல்லாம் நீங்கள் போவீங்க. லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. வருகிறார் வருகிறார் ராஜாதி ராஜ ராஜகம்பீர துதிப்பாடல். அப்போ ஜூன் 2ஆம் தேதி இதுவரை ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11 வரைக்குமே சனி வக்கரம் வருகிறாரே, இது ஆபத்தான நேரம். இது எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா? இது ப்ரொஃபஷனலாக உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனால் சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து மிதுனத்தில் அமருகிறார். இப்போ மேலே ஏப்ரல் மே ஜூனில். அப்போ என்ன ஆகும்னா, இதர் சனி இருக்கலாம் அல்லது சூரியன் இருக்கலாம், ஒரு உரையில் ஒரு கத்தி தான். இந்த வருடம் சனி தான் உங்களுக்கு ப்ளஸ் பண்ண போகிறார். அப்போ அரசியல்வாதிகள், புரட்சி அரசியலை மேற்கொண்டவர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடு. அப்போது நீங்கள் எதில் மாட்டக்கூடாது? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்க? நான் இவ்வளோ வேத சாஸ்திரம் படித்திருக்கிறேன், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளோ காசு பணம் வச்சுருக்கேன், அதெல்லாம் விஷயம் இல்லை சார். உண்மையில் விருச்சிக ராசிக்காரர்களை சம்பாதிச்சிருக்கேன், அதுதான் பெரிய விஷயம். உலகெங்கிலும் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் டெய்லி ஐபிசி பக்திக்கு ஃபோன் பண்ணி 100க்கு 95 99 பேர் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். உங்களோட ஸ்பெஷலிஸ்ட்டுங்க நான். இப்போ டாக்டருங்க எம்பிபிஎஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க, சில பேர் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இருதயத்துக்குன்னா இருதயம் ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி நான் விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட். அதனால் நீங்கள் எல்லாரும் ஐபிசி பக்திக்கு தான் ஃபோன் பண்ணணும், எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இது என் அன்பு கோரிக்கை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? பராபவ வருட தமிழ் புத்தாண்டு. அவ்வகையில் உங்களுக்கு பாசிட்டிவான மாதங்கள் எது, பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள் எதுன்னு 12 மாதங்களுக்குரிய எக்ஸ்க்ளூசிவ் பதிவாக இதை உருவாக்கியிருக்கோம், தயாரித்திருக்கிறோம். இதில் இருக்கிற ஒரு வார்த்தைகளும் முக்கியம், அக்ஷரங்களும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற டேட்ஸை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வரியில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாசிட்டிவான மாதங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, சித்திரை வைகாசி ஆடி புரட்டாசி. சித்திரை வைகாசி ஆடி புரட்டாசி இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷம் பிறந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம், அப்புறம் ஒரு 3 மாதம் தள்ளி ஆடி, அப்புறமா ஒரு புரட்டாசி, அப்புறமா நம்ம இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சித்திரை வைகாசி ஆடி புரட்டாசி. காரணம் என்ன? வருஷம் பிறந்த இந்த தமிழ் வருடம் பிறந்த முதல் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக என்ன வருது? பாசிட்டிவான மாதம். 10க்குடைய சூரியன் உச்சம் பெறுகிறார். எங்கே உச்சம் பெறுகிறார்? 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். சூப்பருங்க. காரணம் என்னன்னா, அவர் தான் தொழிலுக்கு அதிபதி, தொழிலை தரப்போகிறார். 6ஆம் இடம் என்பது கடன், அந்த கடனை அடைக்க போகிறார். 10க்குடையவன் 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறான். அப்போ தொழிலில் நீங்கள் உச்சம் பெறுகிறீர்கள். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அந்த டாப்பரா நான் தான்டா, இனிமேல் வந்து நின்னா தர்பார், மிகப்பெரிய இடத்துக்கு போகிறீங்க. வாழ்க்கையில் நண்பர்களே, நாம் ஒரு தொழிலை செய்கிறோம், அதில் நம்பர் 1 இருக்கணும். அதுதான் முக்கியம். எந்த தொழிலை வேணால் நீங்கள் செய்யுங்க, ஆனால் அதில் நீங்கள் தான் நம்பர் 1. அந்த பாக்கியத்தை இந்த சூரிய பகவானுடைய அருளாசையோடு ஆரம்பிக்கிறீங்க. 2வது, 8க்குடைய புத பகவான் உங்களுக்கு வறுமையை, கடனை, கஷ்டத்தை, இத்தனை நாள் இந்த இஎம்ஐ ப்ராப்ளத்தை விடாத விருச்சிக ராசிக்காரர்கள் யாருமே கிடையாது. எதாக இருந்தாலும் இஎம்ஐ, என்எம்ஐ இஎம்ஐ, ஒரு பாட்டு வருமே அந்த மாதிரி தான். அந்த மாதிரி எல்லாமே இஎம்ஐ, கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, டிவி இஎம்ஐ, இப்படி இஎம்ஐயில் மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பொற்காலமாக. எப்படி பொற்காலம்? காரணம், 8க்குடைய புத பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. எப்போ? சித்திரை, இப்போது இந்த ஏப்ரல் 23, சித்திரையிலேருந்து வைகாசி, ஏப்ரல் 23லேருந்து மே 23 வரை இந்த ஒரு மாதம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இந்த தமிழ் மாதங்கள் ப்ளஸ் இந்த கிரகங்களோட சஞ்சாரங்கள், இந்த ஒரு மாதம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 23க்கு பிறகு
எப்படியாவது ஃபோர்க்ளோஸ் பண்ணி சீக்கிரமாக சொல்லுவாங்கல்ல, இயர்லி க்ளோசர்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த கடன்லேருந்து வெளிவாங்க. கடன் வாங்குங்கன்னு சொல்லக்கூடாது. புதன் வருவது எதற்காக? கடனை அடைப்பதற்காக. ஸோ அப்போது பெரும்பாலும் டிஜிட்டல் சம்மந்தமான எலக்ட்ரானிக் சம்மந்தமான கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நேரம் இது. ஸோ மொபைல் ஃபோன் இஎம்ஐ வாங்கணும், இது மாதிரிலாம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது அவங்களுக்கு சூப்பரான டைம், வறுமை ஒழிய போகின்ற மாதம் இது. அடுத்து சூப்பரான டைம், குரு பகவான் வருகிறார். எப்போ வரார்? ஜூன் மாதம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம், 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். யார் அவர்? யாரா? அவர் தாங்க 7 கூடையவர். 7 கூடையவர் ஆட்சி பெறும் பொழுது வீட்டில் இது வரைக்கும் கல்யாண சத்தம் கேட்கவே இல்லை குருஜி. எனக்கு ரொம்ப நாளாக நான் வந்து வெயிட் பண்ணுறேன், எனக்கான ஒரு பொண்ணு கிடைக்குமாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன், மாப்பிள்ளை கிடைக்குமான்னு வெயிட் பண்ணுறேன். களத்திர காரகன் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறாரே. எப்போ? ரிஷபத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதியே ரிஷபத்துக்கு நகர்ந்துடுறார். தட் மீன்ஸ் எப்போ? நம்மளுடைய வைகாசி மாதமே நகர்றார். நகரும் போது அது சித்திரை முடிந்து வைகாசி ஃபுல்லாக இருப்பார் அவர். அவர் ஒரு 35 நாள் இருக்கார். வைகாசி தொடங்கி ஆனி வரை இதான் இந்த கேப் தான். அந்த பாதிக்கு பாதி வந்துடுறாங்க. அதனால் 2 மாதத்தை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. சித்திரையில் பாதி, வைகாசியில் மீதி, அப்படி வச்சுக்கோங்க. அப்போது அதனால தான் இங்கிலீஷ் டேட் உங்களுக்கு சொல்கிறேன். ஏப்ரல் 20 மே 25 வரை வச்சுக்கோங்க. வைகாசியில் ஆட்சி பெறும் பொழுது ஃபாரின் போகிறவங்க போயிடுவீங்க. கனடா போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க. ஆடம்பர கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மேலை நாடுகள்னு சொல்கிறோமே, அங்கெல்லாம் நீங்கள் போவீங்க. லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. அப்போது 7ஆம் இடத்திற்கு போகும்போது புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகுது. அது ஒரு பெண்ணாக இருக்க வாய்ப்பு அதிகம். இப்போவே சொல்கிறேன், வேலை இல்லா பட்டதாரி படம் பார்த்துறீங்களா இல்லையா, அந்த படத்தில் வர மாதிரி தான். ஸோ அப்போது உங்களுடைய ஏற்ற மாதிரி இன்னொரு பெண் பார்ட்னர் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருப்பாங்க அவங்க. இதில் கூட வாய்ப்பு அதிகம். காரணம் இன்னும் கூட என்னால் சொல்ல முடியும் எந்த ரேட்டில், நேரம் இல்லை. அதனால் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது பெண், அப்போ கீழே அந்த நம்பர் அதை அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். அப்போது இந்த பெண் வந்து பெண் பார்ட்னர் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். 7 கூடியவன் ஆட்சி பெறுகிறான். பார்ட்னர்ஷிப் வரும். மனைவியுடன் ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க, மனைவியுடன் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் சார், முடிவு பண்ணிட்டேன் சார், உங்கள் முடிவெல்லாம் அவர் மாற்றி போட்டுருவார். சுக்கிர பகவான் வந்து சேர்த்து வச்சுருவார். எதுக்குப்பா சண்டை போடுறீங்க, வந்து சேர்ந்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த பீரியடை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குரு பகவான் வருகிறார். ராஜாதி ராஜ கம்பீர துதிப்பாடல். அப்போ ஜூன் 2ஆம் தேதி இதுவரை குரு பகவான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய 9ஆம் இடத்து பிரவேசம். அது கடகராசி பிரவேசம். கடகத்துக்கு குரு வர்றதே ஒரு அதிசயம். 12 வருடத்துக்கு ஒரு முறை. உங்களுக்கு குரு வர்றதும் 12 வருடத்துக்கு ஒரு முறை. அப்போ இது 2 ஸ்ட்ரிங்க் ஆகுது பாருங்கள், மேட்ச் ஆகுது. குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்திற்கு குரு வருவதே அதிசயம். அதில் உங்களுக்கு வர்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அப்போ 2 மேட்ச் ஆகுது. 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார், உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. கிவர், இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டமெல்லாம் என்ன வேணா இருக்கட்டும், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ குரு வந்தவொடனே என்ன பண்ணுறார்? 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் பார்க்கிறார். வேற விருச்சிக ராசி ஐ வாண்ட் டு see அப்படிங்கிறார். நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். உண்மையில் உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. உச்சம் பெற்ற குரு. எனக்கு சொல்ல மார்னிங் ஷூட்டு சொல்கிறாங்கல்ல, மார்னிங் 8 மணிக்கு மிஷின் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு எப்படி இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். அந்த மாதிரி குரு ஃபஸ்ட்டு பார்வையை உங்களை தான் பார்க்குறாரு, ஃபுல் எனர்ஜியோட. இது வரைக்கும் இருந்த கடன்லாம் சரியா போச்சு அந்த மாதிரி. ரைட். அப்போ ஜூன் 1, 2 நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான நேரம், நல்ல நேரம். அடுத்ததாக 6 செவ்வாய் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்று குரு பகவான் உச்சம் பெற்ற குருவோட நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். எப்போ? புரட்டாசி மாதம். கடகத்தில் குரு செவ்வாய் வரும்பொழுது ரொம்ப அற்புதமான பீரியட். ஆக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புரட்டாசி மாதத்தில் இன்னொரு விஷயமே நடக்க போது. புதன் உச்சம் பெறுகிறார் கன்னியில். அது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லா வருஷமும் தானே நடக்குது, நீங்கள் என்ன நம்ம புதுசாக சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணும். எல்லா வருஷமும் நடக்கிறது தான். ஆனால் குரு சனி இந்த பிரவேசம் புதுசு இல்லை. அப்போ இந்த காம்பினேஷனும் நடக்குது இல்லை. புதன் கன்னியில் உச்சம் பெறுறது ஒன்றும் புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. அது சனி பார்வையில் நடக்கிறது புதுசு. ஏன்னா சனி பார்க்குறாருல. சனி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு 4 கூடியவருங்க, 5ஆம் இடமாகப்பட்ட யோகத்தில் இருக்காருங்க. யோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபாதிபதி புதன் உச்சம் பெற்ற புதனை பார்க்கும் பொழுது யோகம் ப்ளஸ் லாபம் 2 சேர்ந்து பெரு லாபம். இந்த கால்குலேஷன் நான் சொல்கிறத அப்படியே கேளுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். புரட்டாசி மாதம் சூப்பர். சரி, இப்போ பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதம் இது. ரைட், வரலாம் அப்படியே. பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதம் என்னது? அப் டு ஜூலை 17 டிசம்பர் 11 வரைக்குமே நீங்கள் பார்த்து தான் நடந்துக்கணும். ஜென்ரலாக சொல்கிறேன். ஜூலை 17 டிசம்பர் 11 வரைக்குமே சனி வக்கரம் பெறுகிறாரே, இது ஆபத்தான நேரம். இது எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா? இது ப்ரொஃபஷனலாக உங்களை ஒன்றும் பண்ணாது, ஆனால் பர்சனலாக அட்டாக் பண்ணும். எப்படி? ப்ரொஃபஷனலுக்கும் பர்சனலுக்கு என்ன வித்தியாசம்? வேலை ரீதியாக உங்களை ஒன்றும் பண்ணாது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் வக்கரமாகும் பொழுது பெயர் கெடும். முக்கியமாக கணவன் மனைவி உறவுக்குள்ளே நீ யார்கிட்ட நைட் ஆனால் ஃபோன் பேசிகிட்டே இருக்க, 9 to 9 வரைக்கும் பார்த்தா உன் ஃபோன் எங்கேஜாகவே இருக்க, இது போன்ற கேள்விகள். மட்டமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு மட்டமான சூழ்நிலை. அது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, கேட்குறது உங்கள் மனைவி, சாட்சாத் உங்கள் மனைவி, இவர்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம பேர் பிரபலமாயிடுச்சு.
ஸோ அப்போ நீங்கள் ஏதோ ஆஃபீஸ் விஷயமா பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, ஹாலில் உட்காந்து பேசுங்க, நோ ப்ராப்ளம். எதாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுங்கள். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நோ ப்ராப்ளம். நாளுக்குடையவன் வக்கரம் பெறும்பொழுது நிச்சயம் கெட்ட பேரை உண்டாக்குவான். ஏற்கனவே நாளில் மிஸ்டர் ராகு உட்காந்துருக்கார். வாங்க விருச்சிக ராசி, உங்களுக்கு ஒரு பேர் வச்சு விடணும் வாங்க அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கார். கெட்டவர்கள் உண்மையிலே தப்பு பண்ணிடுவாங்க, அல்லது உங்களை போன்ற நல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பேரை வாங்கிப்பாங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு பேர் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த சனி வக்கரம் பெறுவது குடும்ப வாழ்க்கைக்கு ஆபத்து, டைவர்ஸ் பண்ணிட்டு தான் விடுவார். அந்தளவுக்கு மோசமான நேரம். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெய் ஆஞ்சநேயா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் தான். இன்றிலிருந்து நான் கடும் பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளப் போகிறேன். ரொம்ப சந்தோஷம். டிசம்பர் 11 வரைக்கும் ஆண்கள் கிட்ட மட்டும் பேசுங்க, ஆண்களோட மட்டும் உறவாடுங்க. நிறைய பேர் பெண்களை பற்றி எதுவும் இதெல்லாம் பெண்களுக்கு சொல்ல முடியாதுங்க. ஆண்களாக இருந்தால் எவ்வளோ வேணால் கிண்டல் பண்ணலாம், பெண்களை கிண்டல் பண்ண முடியுமா? அவங்களாம் தெய்வம். ஸோ அப்போ நாளுக்குடையவன் ஜாக்கிரதையாக இருங்க. ரைட். அடுத்து 2 கூடிய குரு 8ல் மறைகிறாரு. இந்த பீரியட் உங்களுக்கு இது வரைக்கும் ஓட்டிட்டீங்க. எப்படி இந்த ஒரு வருஷமாக அஷ்டம குருவாக ஓட்டிட்டீங்க. இப்போது இந்த கடைசி 2 மாதம் ஏப்ரல் டு ஜூன் இந்த குரு பகவான் அஷ்டம குருவாக இருக்கிறார் இல்லையா, அங்கே யார் போய் உட்காடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12 கூடைய சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து மிதுனத்தில் அமருகிறார். இப்போ மேலே ஏப்ரல் மே ஜூனில். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு உடல் ரீதியான வயிறு சம்மந்தப்பட்ட லிவர் கிட்னி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்டவர்கள், டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜாக்கிரதையாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பீரியடில் பார்த்து நடந்துக்கணும். தேவையில்லாத சாப்பிடக்கூடாது. தேவையில்லாத சாப்பிட்றவருக்கே இந்த கதி. அப்போது வேறு எதையாவது சாப்பிட்றவங்க, வேறு ஏதாவது விஷயங்களை உட்கொள்கிறவங்க நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்போ டாக்டர்கிட்ட போய் படுத்துக்க வேண்டிய நேரம். அப்போ தப்பான விஷமுடைய பொருட்கள் எதையும் சாப்பிடக்கூடாது. எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அடுத்ததாக 20 செவ்வாய் மே 20 செவ்வாய் 7ஆம் இடத்தில் உங்களுக்கு வருகிறார். இது பார்த்து நடந்துக்க வேண்டிய பீரியட். ஏன்னா உங்களுக்கு 6 கூடிய வரவர். அவர் வைகாசியில் வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்கனவே கிளாஷ், ஏற்கனவே 4 ராகு உட்காந்துருக்கான். அப்போ வைகாசி டு ஆணி கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வரும். ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார். எப்போ? புரட்டாசி. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார் கன்னியில். இவர் யார்? 7 கூடியவர். அப்பயும் நீங்கள் கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக. என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி உறவுக்கு வரீங்க? உங்கள் ப்ரொஃபஷனலாக சூப்பராக இருக்க போகிறீங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றுட்டார், உங்களை தான் பார்க்குறார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? காசு, பணம், கோடீஸ்வர யோகம் எல்லாம் வந்தாச்சு. ஆனால் பேசிக்காக யார் கூட வாழ போகிறீங்க? அங்கேயே பிரச்சனை வந்துடுது. இதெல்லாம் சம்பாதிக்கிறது யாருக்காக? என் மனைவிக்காக. அவங்களே தான் நிம்மதி இல்லாமல் இருக்காங்களே. ஸோ தேவையில்லாத நபர்களை உள்ளே விடாதீங்க. இது அடுத்த சைன், அபாய சைன். எப்போது? புரட்டாசி மாதம் சுக்கிர பகவான் நீச்சமடையும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக 17 அக்டோபர் மைண்டில் வச்சுக்கோங்க. அக்டோபர்னா என்ன? அக்டோபர்னால் உங்களுக்கு ஐப்பசி கார்த்திகை வரும். அந்த பீரியடில் 10 கூடிய சூரிய பகவான் நீச்சமாகிறார். இந்த சூரியன் நீச்சமான என்ன ஆகும்? தொழிலில் ட்ராப் வரும், நஷ்டம் ஏற்படும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்போ பண்ணக்கூடாது? இந்த ஐப்பசி கார்த்திகையில் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. சார் நமக்கு இப்போ நம்ம இப்போ 3000 கிலோ இறக்கிட்டு இருக்கோம், 3 டன் இறக்குறோம், 5000 கிலோ இறக்கலான் இருக்கோம். பண்ணாதீங்க. அந்த இவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்காது. பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. அன்றாட ரெகுலர் ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஆக நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய மாதங்கள் ஒரு வரியில் சொல்கிறேன். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. கிளியர்? கிளியர். ஸோ ஒன்று புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. எல்லா பாம்பும் எங்கே உட்காந்துருக்கு? பர்சனல் லைஃப்குள்ளே உட்காந்துருக்கு. எல்லா ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது செக்டார் பை செக்மெண்ட்டாக போகலாம். முதல்ல உடல்நிலை. வயதானவர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்கள் உடல்நிலைக்கு ஒரு குறையும் இல்லை. காரணம் என்ன? எப்போவுமே செவ்வாய் தான் உங்கள் ராசி அதிபதி. கல் மாதிரி இருக்கிற ஆள் நீங்கள். உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கை நீட்டி குத்திக்கோங்க, ட்ரிப்ஸ் தான் நான் போட்டுக்கோங்க. அவ்வளோ தைரியசாலி நீங்கள். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ராசிநாதன் செவ்வாய் எப்பெல்லாம் உடம்பை பாதிக்கும்? 6 கூடியவனும் அதே செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எப்போ ப்ராப்ளம் ஆவார் அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நீச்சமடைகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகத்தில் நீச்சமடைகிறார். நீச்சபங்க ராஜயோகம்லாம் பூமி லாபங்களை தரலாம். ஆனால் 1 கூடையவனாகவும் 6 கூடையவனாகவும் இருக்கிற செவ்வாய் நீச்சமடையக்கூடாது. அவரே தான் 2 போஸ்டிங் வச்சுருக்காரு. அப்போது இன்றைக்கி இந்த ஆகஸ்ட் மாதம், தட் மீன்ஸ் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வாக்கில் வரும். ரொம்ப பி கேர்ஃபுல். செவ்வாய் கடகத்திற்குள் பிரவேசிக்கின்ற இந்த ஒரு மாதம் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்துக்கு 3ஆம் இடம் மகரம். 3ஆம் இடத்திற்கு ராகு வரும் பொழுது, எப்போ ராகு வராரு? டிசம்பர் 6க்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடத்துக்கு வரும்போது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். காரணம் என்னவென்றால், இது விருச்சிக ராசிக்கார வயதானவர்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு 8 கூடையவனாகவே புதன் தான் இருக்கான். புதன்னாலே காற்று கிரகம்னு பேர். காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஆஸ்துமா, டிபி மாதிரியான பிரச்சனைகள். இன்னும் உயிர்கொல்லி நோய் நிறையா இருக்குது. அதெல்லாம் எது காலங்காத்தால் பேசிட்டு. ஸோ அப்போது 3ஆம் இடத்துல
இவர் வரும் பொழுது, ராகு வரும் பொழுது அவரும் ஒரு காற்று கிரகம், எதையும் விரிவாக்கக்கூடியவர் என்பதால் மூச்சு பயிற்சி முக்கியம். நீங்கள் பிராணாயாமம் பண்ணுறது, ஹடயோகம் பண்ணுறது போன்றவைகள் செய்வது நல்லது. இப்போ வயதானவர்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம். காரணம் என்னவென்றால் புத பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம். அடுத்ததாக இந்த 5ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது, அவர் நாளுக்குடையவன், வக்கரம் பெறும் பொழுது சுகஸ்தானம் கெடுவதால் கால் மூட்டில் பிரச்சனை வரும். நாளுக்குடையவன் அவன், சுகாதிபதி. அப்போது நிம்மதியாக நடக்க விட மாட்டான். இதை தாங்கி தாங்கி நடக்கிறது, கால் வலிக்கிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நீங்கள் படிக்கட்டு ஏறும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ வயதானவர்கள் ஒன்றும் பண்ண வேணாம், பி கேர்ஃபுல் ஆன் யுவர் எவ்ரி ஸ்டெப்ஸ். அண்ட் உட்காந்த மேனிக்கு நீங்கள் சோபாவில் உட்காந்துட்டு தியானம் பண்ணுங்கள், கீப் சைலன்ஸ். அவ்வளோதான். நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலே பாதி ப்ராப்ளம் சரியாயிடும். இப்போ மாற்று மருத்துவம், மாற்று யோக முறைகள், தியான முறைகள்னு கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு உரிய மருத்துவம், வேறு ஒரு மருத்துவமும் இல்லை. அடுத்ததாக மாணவர்கள், விருச்சிகராசிக்கார மாணவர்கள், அட்டா ஐஏஎஸ், வருங்கால ஐஏஎஸ்களை வருக, வருங்கால ஐபிஎஸ்களை வருக, டிஎன்பிஎஸ்சி எழுதி குரூப் 1 பாஸ் பண்ண தாசில்தார்களை வருக, விஓ, அது மாதிரிலாம் சொல்லலாம். காரணம் என்ன? 2க்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று உங்களை தான் பார்க்குறார். குருமங்கள யோகம் பெறுகிறார். மங்களன் என்றாலே யார்? செவ்வாய் என்றாலே கவர்மெண்ட் ஜாபுங்க. உங்களையே பார்த்துட்டார். அப்போ என்ன? கன்ஃபார்ம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். விருச்சிகராசிக்காரர்கள் மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போது நீங்கள் போக வேண்டிய ரூட்டு நல்லா படிச்சிங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்களா, அப்படியே கையோட கவர்மெண்ட் ஜாபுக்கு படிங்க. அது என்ன எக்ஸாம்? முக்கியமாக பிஎஸ்ஆர்பி படிங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸ் படிங்க, நல்லா வருவீங்க. எம்பிஏ படிக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் தான். நீங்கள் பேங்க் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. அடுத்ததாக ஆடிட்டர் ஜாபில் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அது கணக்கர் பண்ணிலாம் புதன். ஸோ இந்த 2 பேரும் தான் காம்பினேஷனில் இருக்கீங்க. புதன் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறார். எந்த பீரியடு? புரட்டாசி மாதம் புதன் உச்சம் பெறும்போது குரு உங்களுக்கு 2 பார்த்துட்டு இருப்பார், சனி உங்களுக்கு புதனை பார்த்துட்டு இருப்பார். இந்த பீரியடில் நீங்கள் ஏதாவது எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா முன்னுக்கு வந்துடுவீங்க. சார் நான் ஆட்டோகேட் படிச்சிருக்கேன், ப்ரோஇ படிக்கலான்னு நினைக்கிறேன், நான் C++ படிச்சிருக்கேன், ஆன்சிஸ் படிக்கலான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி உங்களுடைய படிப்பு அப்கிரேடேஷன், டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன், டிகிரி படிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த துறையில், அப்போ நான் வந்து விஎஃப்எக்ஸ் படிக்கலாம், இந்த போன்ற அடிஷ்னல் படிக்கிறீங்களா, ரொம்ப நல்லா வருவீங்க. அதை வச்சு உங்களுக்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பதவிகள்லாம் கிடைக்கும். அங்கெல்லாம் உங்களுக்கு விசா போன்றவை கிடைக்கும். அப்போ மாணவர்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. 2க்குடையவன் குருவே பார்க்குறார். அப்போ என்ன பண்ணும்? குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா. குருவை தொடர்ந்து வழிபடணும். கழுத்தில் ஒரு ரமண மகரிஷியோ, ஒரு காஞ்சி பெரியவாரோ, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருடைய படம் எங்கள் கழுத்தில் இருக்கணும், கை செம்பில் இருக்கணும், ருத்ராட்சம் ஒன்று போட்டுக்கணும். குருவுக்கு பிரீத்தியாக எப்பொழுதும் இந்த மாதிரி வழிபாடுகளோடு இருக்கணும். அடுத்ததாக அப்படி வரிசையாக வாங்க. அரசியல்வாதிகளுக்கு, விருச்சிகராசிக்கார அரசியல்வாதிகள் எப்படி இருப்பாங்க? பொதுவாகவே உங்களுக்கு அரசியல் நல்லா வரும். காரணம் என்ன அப்படின்னா 10க்குடையவனாகவே சூரியன் இருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். எந்த ஒரு கிரகம் 10உடன் தொடர்பு கொள்கிறதோ அந்த வகையில் அவர்கள் மக்கள் தொடர்பை பெறுவார்கள். சனியோட தொடர்பு கொண்டா ரொம்ப பெரிய விஷயம். 10ஓட சூரியனே இருக்காருன்னா இது அதோட பெரிய விஷயம். மேனேஜ்மெண்ட். அப்போது விருச்சிகராசிக்காரர்கள் பொதுவாக பாருங்கள், ஒருத்தர் பெயர் கூட நமக்கு தெரியும், நாட்டை ஆள்பவர் அவர்கள். அது காரணம் என்ன? காரணம் 10க்குடையவராக விருச்சிகராசிக்காரர்கள் சூரியன் இருக்கிறார், நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் விருச்சிகராசிக்காரர்கள் உலகை ஆழ்வார்கள். இந்த தைரியம் உங்களுக்கு உண்டு. இந்த உளவு பணியெல்லாம் இருப்பாங்க, சிபிசிஐடியோட ஹெட்டு இதெல்லாம் இருப்பாங்க. இப்போ 10க்குடைய சூரிய பகவான், சூரியன் வந்து மக்கள் தொடர்புடையதால் நீங்கள் மிகப்பெரிய அப்போ அரசியலில் முன் இருக்கலாமா, பின் இருக்க வேண்டும் அரசியலில் இந்த வருஷம். காரணம் என்ன? சூரியன்னா மேனேஜ்மெண்ட்டு. இந்த சூரியன் இங்கே சனி வலுத்திருக்கார் 5ல். சனினா புரட்சி அரசியல். அப்போ நீங்கள் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும்? அரசியல் பின்னின்று ஒர்க் செய்வது, உங்கள் கட்சி ஜெயிக்க வச்சு அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். முன்னிருப்பது வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5ஆம் இடத்துல யோகாதிபதியாக இருப்பதால் இதர் சனி இருக்கலாம் அல்லது சூரியன் இருக்கலாம். ஒரு உரையில் ஒரு கத்தி தான். இந்த வருடம் சனி தான் உங்களுக்கு ப்ளஸ் பண்ண போகிறார். அப்போ அரசியல்வாதிகள் புரட்சி அரசியலை மேற்கொண்டவர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடு. அப்போது நீங்கள் எதில் மாட்டக்கூடாது? உங்களுக்கே தெரியும். 4ஆம் இடத்துல மகளிர், 4ஆம் இடத்துல இவருக்கு ராகு இருக்கார். அப்போது இல்லை எல்லா அணியும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஒரு அணி மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அதான் மகளிர் அணி. பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம், மகளிருங்கிற வார்த்தையை வணக்கங்க. நம்ம யாருக்கிட்டையும் பேசுகிறதில்ல, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, அப்படி போயிடணும். காரணம் என்னவென்றால் இந்த ஆடியோ வெளியிடுறது, வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 4ஆம் இடத்து ராகுங்கிறது பெயரை கெடுப்பதற்கான அத்தனை வேலைகளும் செய்வார். அப்போது நீங்கள் யார்கிட்டையாவது பேசும்பொழுது தேவையானது பேசுங்க, ஃபார்மலாக பேசுங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு தொழிலதிபர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி கலைஞர்கள் பார்த்துடலாம். கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிகராசிக்கார கலைஞர்களே 9ஆம் இடத்தில், கலைஞர்களுக்கெல்லாம் சூப்பரான பாயிண்ட்டே 4ஆம் இடம், 9ஆம் இடம், இதெல்லாம் தான் கலைஞர்களுக்கு.
ஸோ 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. 4 குடைய சனி பகவான் வக்கரம் பெற்றுட்டார். அப்போது ஜூலைலேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு விருதுகள் பக்கம் போகாதீங்க, வேஸ்ட்டு, நடக்காது. காரணம் என்னவென்றால் இந்த பீரியட் ரொம்ப டஃப்பான பீரியட். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அந்த விருது வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஜூலைக்கு முன்னாடி ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பீரியட். காரணம் 4ஆம் இடத்தை குரு நேரடியாக பார்த்துறாரு. அப்போ விருதுகளுக்கு அப்ளை பண்ண போகிறேன், நான் ஒரு கலைமாமணி அப்ளை பண்ண போகிறேன், நான் ஒரு பத்மஸ்ரீ அப்ளை பண்ண போகிறேன், இப்பயே பிளான் பண்ணி ஜூன் மாதமே அப்ளை பண்ணுறது நல்லது. பாயிண்ட் நம்பர். அதுக்கான சார் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே ஒன்றும் வரல சார் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணணும். இந்த வருஷம் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க, அதற்கான நல்ல நேரத்தை நான் சொல்லுகிறேன். இங்கே பாருங்கள், ஜென்ரலாகவே நல்ல நேரம்ங்கிறது ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் தேடினாலும் கிடைக்காது, ஒரு வருஷம் ஃபுல்லாக கெட்ட நேரம்ங்கிறதும் கிடைக்காது. காரணம் என்னவென்றால் நேரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், மந்த்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் ஆகணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ 4 குடையவன் சனி பகவான். சனி பகவான் என்றால் மர்மம். அப்போது 9ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு, அங்கே குரு இருக்கார். அப்போது குரு உச்சமாகி அங்கிருந்து 4ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய கும்பத்தை ஃபஸ்ட்டு ஜூன் வரைக்கும் பார்க்குறார், அப்புறம் 3ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்க்குறார். எனும்போது ஒரு புரட்சிகரமான ஒரு அமானுஷ்ய கதை, அதர்வைஸ் ஒரு மனம் ரீதியான ஒரு கதை, அல்லது குரு சம்பந்தம் ஃபினான்ஷியல் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு மனோதத்துவ கதை, அந்த மாதிரியான ஒரு ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். முக்கியமான ஒரு விஷயமே என்னவென்றால் புதன் 11 உடையவன் என்பதால் நீங்கள் புத்தகங்கள் எழுதி கூட பெரிய பெரிய பரிசு வாங்குவீங்க. கவர்மெண்ட் தரக்கூடிய இந்த சிறப்பான புத்தகங்கள், சிறந்த நூலாசிரியர் விருது, அதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. அடுத்ததாக கலைஞர்கள் கௌரவிக்கப்படுவீர்கள்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக தொழிலதிபர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 10 குடையவன் சூரியன். இந்த சூரியன் நல்லா இருக்கிற வருஷம்லாம் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்க போகுது. சூரியன் உங்களுக்கு என்றைக்கு நல்லா இல்லை, எல்லா பீரியட்லையும் நல்லா தான் இருக்கான். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியதே என்னென்னா, தொழிலதிபர்களுக்கு பண வரத்து தான் முக்கியமான கவனிக்க வேண்டிய பீரியடு. பணம் நல்லா இருந்தால் தான் தொழிலில் ரொட்டேஷன் இருக்கும். அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் 2 குடைய குருவே உச்சம் என்பதால் ரன்னிங் மணிக்கு ஒரு குறையும் இல்லை. இதை விட முக்கியமான விஷயம், சனி 5ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 2 பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு பண ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் நீங்கள் தைரியமாக தொழில் தொடங்கலாம். ஒரு தொழில் தொடங்கிட்டீங்க, ரெகுலர் ரன்னிங் மணி இஸ் லைக் பிளட், டெய்லி வேணும். இந்த ரன்னிங் மணிங்கிறது என்ன வேணும்? ஆக்சிஜன். இட்ஸ் லைக் ஆக்சிஜன், ஒரு செகண்டு வேணும். அப்போ இது நடக்க போகிறது. ரன்னிங் மணிக்கான அதிர்ஷ்டம் எது? அதிர்ஷ்டம் குரு பகவான். 2 5 கூடியவன், அவனும் உச்சமாக இருக்கான். அப்போ தங்கம் சார்ந்த விஷயங்கள், குரு பகவான் என்பதால் உங்களுக்கு கைனகாலஜி சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்கேன் பண்ணுற மிஷின்ஸு, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஏன்னா சனி தான் 4 கூடையவனாக இருக்கா, மர்மம், அதாவது ஸ்கேன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அவர் தான். ஸோ 10 கூடைய மூளை, அதாவது சூரியன், இந்த சூரியன் தான் உங்களுக்கு மூளை சம்மந்தப்பட்ட அல்லது எலும்பு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தருபவர் என்பதால் இந்த சூரியன் கடகத்திற்கு வரும் பொழுது ஆடி மாதமெல்லாம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும் குருவோடு சேர்ந்து. அடுத்ததாக உங்களுக்கு தொழிலதிபர்களை தொடர்ந்து பணிக்கு செல்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? 6 கூடையவன், எது விருச்சிக ராசிக்கு மேஷம்தான் 6 கூடையவன். 6 கூடிய செவ்வாய் பணிக்கு செல்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். காரணம் என்னவென்றால் இந்த செவ்வாய் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். செவ்வாய் உங்களுக்கு மிதுனத்திற்கு செல்லும் பொழுது, எப்போது ஆடி மாதம் மிதுனத்திற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தருவார். 6 கூடையவன் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று உங்களுக்கு ஜாப் வாங்கி தந்துடுவார். சொந்த ராசிநாதன் மறைவதை போய் பாசிட்டிவாக நினைக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான். ஏன்னா அவனே 6 கூடையவன், அவன் 8இல் மறைவது மிக அற்புதமான விஷயம். 6ஆம் இடத்திலே சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி என்ன பண்ணுறார்? 5ஆம் இடத்தில் இருப்பவர் 5 6 7 பார்க்குறார், ரிஷபத்தை. ஃபாரின் ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் 11 பார்க்குறார். இது வரைக்கும் ஜாபில் நீங்கள் பெரிய அதிகாரிகளுடைய ரெக்கமெண்டேஷனில் உங்களுக்கு உயர் பதவிகள்லாம் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்கார் ஜூன் வரைக்கும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் 4 இருக்க ராகு ஒரே ஒரு நல்லது பண்ணுவார், உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுப்பார், இதெல்லாம் பண்ணுவார். ஆக அடுத்ததாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது, ஒரே வார்த்தை, வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். வழிபட வேண்டிய தெய்வம், ஏன்னா குரு நல்லா இருக்கார், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இவர் தான் உங்களுக்கு ஜாப் வாங்கி தர போகிறார். திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும். இப்போ நான் சொல்கிறது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியாது. திருப்பாம்புபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, திருப்பாம்புபுரம். அங்கே போனீங்கன்னா சர்ப்ப தெய்வங்கள் எது? ராகுவும் கேதுவும் தன் பலமிழந்த ஊர் எதுனா, க்ஷேத்திரம் எதுனா, அது திருப்பாம்புபுரம். அந்த ஊருக்கு போகணும். திருப்பாம்புபுரம் சென்று ஒரு இரவு தங்கி அடுத்த நாள் காலையில் நீங்கள் சுவாமியை வழிபட்டு வர, ஆதிசேஷன் தோண்டிய குளம் இருக்கும், அந்த குளத்தில் குளிச்சுட்டு வழிபட்டு வர இந்த ராகுனுடைய தோஷம் நீங்கும். இல்லைன்னா குடும்பம் கஷ்டம், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஐயோ குருஜி ஏற்கனவே கஷ்டம், வரேன் பொறுமையாக வரேன். அப்போது ராகு பகவானுக்குரிய நம்பர் 4, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த நம்பரில் எதுவும் ஹேண்டில் பண்ணாதீங்க. பலவர்ண ஆடைகள் ஹேண்டில் பண்ணாதீங்க. அதே மாதிரி
எதாக இருந்தாலும் நீங்கள் கோல்டு பொன்னார் மேனியனே கனக புஷ்பராக அணிஞ்சு கொள்ளுங்க. கோல்டு கலர் ட்ரெஸ் போடுங்க, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுங்க. இதெல்லாம் சிறப்பு. நம்பர் 3 உங்களுக்கு பெருஞ்சிறப்பு. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளோ மார்க் என்று கேட்கலாம். 100க்கு 200 மார்க். பிரமாதமாக இருக்கிற ஒரே ராசி நீங்கள் தான். ஆக இதை மட்டும் பண்ணுங்கள். ஏற்கனவே எங்கள் குடும்பம் ஏற்கனவே பிரச்சனையில் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க. எனக்கு எங்கள் ஒய்ஃபுக்கும் எப்படாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏற்கனவே நிறைய சந்தேகங்கள் போயிட்டுருக்கு. கவலைப்படாதீங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பர் கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் உங்களை என்னோட கனெக்ட் பண்ணுவார். வி ஆர் 100% ப்ரொஃபஷனல்ஸ். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், டக்கல் முறையில் கூட என்னுடன் ஜாதகம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்த உடனே ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு டக்கல் சூப் அந்த மாதிரிலாம் நிறைய விரைவாக கனெக்ட் பண்ணுற நிறைய திட்டங்கள்லாம் இங்கே இருக்கிறது. மேனேஜ்மெண்ட்டை அணுகுங்கள். இங்கே போய் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் பண்ணுவாங்க. என்னுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.